ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்லருக்கு வந்தவங்க ஸ்மூத்னிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஹேர் ரொம்ப கர்லியாக இருந்தது, ரொம்ப ஆயிலாக இருந்தது. அதனால் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆயில் இல்லாமல் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அவங்களுக்கு நல்லா ப்ளோ ட்ரை போட்டோங்க. ஒரு பொட்டு ஆயில் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஸ்மூத்னிங் நமக்கு ஸ்டேபிள் ஆகாது. பட்டு எண்ணெய் போட்டிருந்தாலும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ வெஜ்ஜு ஹேரில், அதாவது எண்ணெய் போட்டு ஒரு 2 மந்த்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம ஸ்மூத்னிங் பண்ணலாம். உங்கள் ஹேரை நல்லா ட்ரை பண்ணி ஒரு அயனிங் கொடுத்துட்டேங்க. அதாவது க்ரீம் ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டேட் ப்ளோடரை போட்டோ இல்லை அயனிங் கொடுத்துட்டோ க்ரீம் ஏற்றுனோன்னா, அதாவது ஹேரில் அப்ளிகேஷன் கொடுத்தோன்னா ஸ்மூத்னிங் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஹேரை ட்ரையாக இருந்ததுனால ஹேரை நல்லா வாஷ் பண்ணி அவங்க ஹேரை லேயராக எடுத்து நல்லா அயனிங் கொடுத்துட்டேங்க. அயனிங் கொடுத்துட்டோன்னா நம்ம க்ரீம் ப்ராசஸ் ஆச்சுன்னா ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப